கடவோம். பரிசுத்த பிதாவே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். பரிசுத்த அலங்காரத்தோடு மை தொழுது கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஜெபத்தோடு பயபக்தியோடு நாங்களுமே ஆராதிக்க ஆண்டவர் இந்த வேலையில் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆராதனை கீதங்கள் 441, கீதங்கள் 66 பாடுவோம். மகிழ்ச்சி ஓய்வு நாளிலே. ஆராதனை கீதங்கள் 441, கீதங்கள் 66. Oh
தேவனே இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணீர். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதையும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கிட வேண்டும் என்று அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிகளை அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் மீது துக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவர் நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற செய்யப்படுவதாக அந்த இருந்தாலும் போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை சிந்து கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் என்னுடைய முடியவில்லை. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை இரட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரையும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனும் மாயிருக்கிறார். பூமி நாளங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களும் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரை அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாகிற்று. நம்மை உண்டாக்கின இடத்திற்கு முன்பாக நாம் படித்து கொடுத்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சல்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் மனதில் போதும் சோதனை நடந்தது போல உங்கள் இதயத்தை கடின படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரிச்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்களை கொள்ளும் என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய எதிர்பார்வையில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 31 வரை. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை சாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலிகூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தின் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது.
காலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே இருளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியின் மொழிகளெல்லாம் தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாய சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டுமிருகங்களே மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனமும் மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரே ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களின் ஆவிகளே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தமுள்ள மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் பிறந்தார். முந்தின காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் நின்றார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறார். மரித்தவர்களில் வருவார். பொதுவாக சபையும் பரிசுத்தவான்களை அழைக்கவும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரும் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று நம்மை எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்காமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தில் காண்பியோ. உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரர் நீதியை தரிப்பியோ. நீரிலிருந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியோ. உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. தேவரீரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகாரியோ. உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். ஜெபம் பண்ண கடவோம். திரித்துவ திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிற்கான சுருக்க ஜெபம். உலகம் அனைத்தையும் வார்த்தையினாலே படைத்து பாதுகாத்து வரும் எங்கள் அன்பு பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மது மகிமை வெளிப்படுத்தும் அனைத்து படைப்புகளோடு நாங்களும் இணைந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி புரியும். நீர் படைத்த இயற்கை அனைத்தையும் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் படைப்பின் மகுடமாய் எங்களை படைத்தீர் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து இயற்கையை பேணி பராமரிக்கவும் நல்லாவியினால் எங்களை நிரப்பியருளும். உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதை நித்திய ஜீவனமை சேவிப்பதை மெய்சியாதீனம் தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிறோம். நாங்கள் எந்த விரோதத்துடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளோம். சர்வவல்லம் நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் மகப்படாமலும் மது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாதிசயங்களை செய்கிற சர்வவல்லமை நித்திய தேவனே, எங்கள் அத்தீச்சர்மார் மேலும் குருமார் மேலும் அவங்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரைக்கும் தருகிறோம் கிருபையில் ஆவி அனுப்பி அவர்கள் நமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியகர்த்தர் மத்தியஸ்தரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். உட்காருங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலே நம்முடைய திருச்சபையில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிற திருச்சபையின் பிள்ளைகளின் பெயர்களை வாசிக்கிறேன். பிறந்த நாளை கொண்டாடுவோர்: ஜூன் மாதம் 13ஆம் தேதி திரு எஸ். சுரேஷ்குமார், திருமதி யோகமணி பாக்கியசெல்வி, திரு டி. ராபின்சன் ராஜேந்திரன். 15ஆம் தேதி டாக்டர் ஜே. ரூபா ஜெபசி. 16ஆம் தேதி ஆண்டனி ஜோயல். 18ஆம் தேதி திரு ஜி. ஜோசப் குருபாதம். 19ஆம் தேதி வி. உமா, திருமதி தங்கம் முத்தலகு. திருமண நாளை கொண்டாடுவோர்: ஜூன் 13ஆம் தேதி திரு அலெக்ஸ், திருமதி ரூத் செல்வ மரகதம் தம்பதியினர். பிறந்த நாள் மற்றும்
திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இவர்களை வாழ்த்தி பாடுவோம். தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்த தகப்பனே, இந்த வாரத்திலே பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிற என்னுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவனீர், இந்த புதிய பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் இவர்களுக்கு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், நீ தீங்கை காணாதிருப்பா என்ற வேத வாக்கின்படி கர்த்தருடைய அதிசயத்தையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளும் கண்டு உம்மை துதிக்க சாட்சி பெற ஆண்ட உதவி புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. மீண்டும் தேவனுடைய நாம மகிமைக்காக ஆராதனை கீதங்கள் 711, கீதங்கள் 482 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 711, கீதங்கள் 482. அன்போடு என்னை போஷிக்கும். No
தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களுக்கு தந்த பரிசுத்தமான வேத வாக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். வேதத்தின் மூலமாக எங்களோடு பேசும், சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நம்முடைய திருச்சபை கொடுத்திருக்கின்ற தலைப்பு படைப்பு கடவுளின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும் போது 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகின்றது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. படைப்பு கடவுளின் மகிமையை வெளிப்படுத்துகிறது என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம். வேத வாக்கியம் அதை சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். ஆண்டவர் படைத்த வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது. இந்த உலகத்திலே உள்ள அநேக பகுதிகள், எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அது தற்செயலாக தோன்றியது கிடையாது. நம்முடைய ஆண்டவரால் அது படைக்கப்பட்டது, ஞானமாக படைக்கப்பட்டது. ஆண்டவருடைய செயலை அதிலே பார்க்கின்றோம். வானங்கள், ஆகாய விரிவு இன்னும் நம் உலகத்திலே பார்க்கிற அனைத்துமே ஆண்டவரால் படைக்கப்பட்டது. 24ஆம் சங்கீதம் 1ஆம் 2ஆம் வசனத்தையும் பார்க்கும்போது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். எல்லாம் ஆண்டவருடையது, அவர்தான் ஸ்தாபித்தார் என்று பார்க்கின்றோம். எல்லாமே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றதாய் இருக்கிறது. எல்லாமே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. இதான் இந்த நாளிலே நாம் தியானிக்கின்றோம். ஆண்டவர் படைத்த படைப்புகள், அவருடைய செயல்கள், ஞானத்தின் வெளிப்பாடுகள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகின்றது. இதை குறித்து நாம் சிந்திக்கும் போது முதலாவதாக ஆண்டவருடைய படைப்பு மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கின்றோம். அவருடைய செயல்கள், அவர் செய்த ஒவ்வொரு காரியங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று பார்க்கின்றோம். இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்தது. இதைதான் ஆண்டவர் அங்கே ஒழுங்குபடுத்துகின்றார். ஒழுங்கின்மையாய் இருந்ததை ஆண்டவர் ஒழுங்குபடுத்துகின்றார். வெறுமையாய் இருந்ததை
ஆண்டவர் அங்கே எல்லாம் நிரம்பி இருக்கும்படியாய், எல்லாம் கனி கொடுக்கும்படியாய், ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் அதை செய்கின்றதை பார்க்கின்றோம். இருளை ஆண்டவர் மாற்றுகின்றார், வெளிச்சத்தை ஆண்டவர் அங்கே கொண்டு வருகின்றார். ஒரு மருத்துவ கல்லூரி மாணவி, ஆண்டவரை அறிந்த மாணவி, ஒரு முறை ஒரு மனிதனின் கையை சோதிக்கும் போது அதை பார்த்து ஆண்டவரை மிகவும் புகழ்ந்தாளாம். எவ்வளவு அழகான இந்த கைகள், இந்த கைகளுக்குள்ளே எத்தனை நரம்புகள் இருக்கிறது, இந்த கைகள் எதுக்கெல்லாம் பயன்படுகின்றது. சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் பார்த்து இறைவனுடைய படைப்பை புகழ்ந்தாளாம். எப்படி மகிமை வெளிப்படுகின்றது? மகிமை என்று சொல்லும்போது ஒரு செயலின் வெற்றிக்காக அல்லது சாதனைக்காக ஒருவர் பெறும் புகழ் அல்லது நற்பெயர் என்று அதுக்கு அர்த்தம் சொல்லப்படுகின்றது. ஒருவரின் செயலுக்காக சாதனைக்காக பெறப்படுகின்ற ஒரு புகழ் அல்லது நற்பெயர் ஆண்டவரும் அப்படி புகழப்படுகின்றார். அவருடைய படைப்புகளிலே, அவருடைய செயல்களிலே, அவர் செய்த ஒவ்வொரு செயல்களையும் வைத்து, படைப்பையும் வைத்து அவர் மைமைப்படுகிறார், அவர் புகழப்படுகின்றார். அதான் அதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரை மைமைப்படுத்துகின்றார்கள். அநேகம் பேர் கவிதைகளை எழுதுகின்றார்கள், இறைவனுடைய படைப்பை வைத்து அநேகம் பேர் பாடலாக பாடுகின்றார்கள். ஆராதனையில் கூட நாம் பாடினோம், கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே. அவர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை துதித்து பாடுகின்றது, மைமைப்படுத்துகின்றது. நாமும் ஆண்டவரை மைமைப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். படைப்பின் மூலம் ஆண்டவர் மைமைப்படுகின்றார். இரண்டாவதாக படைப்பின் மூலம் தம்மை வெளிப்படுத்துகின்றார். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்திலே, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் முன்னானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. தேவன் எப்படி தம்மை வெளிப்படுத்துகின்றார்? அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்றார். உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார், தெளிவாய் அதை காண்பித்திருக்கிறார். வேத வாக்கியம் சொல்லுகின்றது. ஆனால் இதை அறியாமல் இருக்கின்றார்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, ஜென்ம பாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆண்டவர் உலகத் தோற்றம் உண்டானது முதற்கொண்டு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறவைகளை வைத்து நாம் அதை அறிந்து கொள்கின்றோம், வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆனால் மனிதன் அதை அறியாமல் இருக்கின்றான். ஒரு நாத்திகன் ஒருவனும் ஒரு பக்திமானும் பாலைவனத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீரென்று அவன் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது பாதையை தவறி விடுகின்றார்கள். எங்கே செல்வதென்று அந்த பாலைவனத்தில் அவர்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. திகைக்கின்றார்கள், பயம் வருகின்றது. ஆனால் இந்த பக்திமானோ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றான், ஜெபித்து கொண்டே வருகின்றான். ஆனால் இந்த நாத்திகனோ அவனை பார்த்து ஏளனமாக அவன் சிரிக்கின்றான். எப்படி இதில் பாதை கண்டுபிடிப்பது? அங்கேயும் இங்குமாக நடக்கின்றார்கள். திடீரென்று ஜபத்தோடு நடந்து கொண்டிருக்கின்ற பக்திமான் ஒரு ஒட்டகம் நடந்து போன தடத்தை பார்க்கின்றான். அதை பார்த்தவுடன் அவன் மிகுந்த மகிழ்ச்சி, உடனே முழங்கால் படியிட்டு அவன் ஜெபிக்கின்றான், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றான். ஒட்டகம் இங்கே நடந்து சென்றிருக்கிறது, ஏதாவது ஒரு பகுதிக்கு, ஏதாவது ஒரு வீட்டுக்கு, ஏதாவது ஒரு
கிராமத்துக்கு நிச்சயமாக இந்த பாதை கொண்டு செல்லும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இங்கே செல்கின்றான். ஆண்டவரை அறிந்தவன் ஆண்டவரை புகழ்கின்றதை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட படைப்பிலை ஆண்டவரை மைமைப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். பேசுகிறதை கேட்டு கொண்ட போது அவனுக்கு ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே வருகின்றது. பவுல் சொல்லுகின்றான், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நெல் என்று சொன்னவுடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். இதை பார்த்த பவுல் செய்ததை கண்ட ஜனங்கள் 11ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், தேவர்கள் மனுஸ்வரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள். தேவர்கள் மனுஸ்வரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள். உடனே அங்குள்ள பூஜாரிகள் எல்லாம் அங்குள்ள சிலைகளுக்கு பலி செலுத்துவதற்காக ஏற்பாடு செய்கின்றார்கள். அப்போதுதான் பவுல் அப்போஸ்தலன் அதை பார்த்து வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சொல்லுகின்றான். 15ஆம் வசனத்திலே, மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் சொல்லுகின்றார். தேவன் தம்முடைய படைப்பின் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகின்றார். மூன்றாவதாக பார்க்கும்போது படைப்பு மூலமாக ஆண்டவர் பேசுகின்றார். எடுத்துக்காட்டாக நமக்கு அநேக காரியங்களை படைத்தவைகளை வச்சு நமக்கு போதிக்கின்றதை பார்க்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் முடிய ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகின்றதை பார்க்கிறோம். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகின்றார். அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், கவனித்து நடங்கள் என்று ஆண்டவர் போதிக்கின்றதை பார்க்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திலையும் 24ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கும்போது 4 அற்பமான ஜந்துக்களை குறித்து அவர் குறிப்பிட்டு சொல்கின்றதை பார்க்கின்றோம். அற்பமான ஜந்து, எறும்பு, முயல், வெட்டுக்கிளி, சிலந்தி பூச்சி, இவையெல்லாம் என்ன செய்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அற்பமான ஜந்துக்கள் தான், ஆனால் அவைகள் எப்படி இருக்கின்றது என்று சொல்லி அதை குறித்து அதனுடைய ஞானமுள்ள செயலை கவனித்து பார்க்க சொல்லுகின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும், படைக்கப்பட்ட அனைத்தையும் எண்ணி பார்க்கும்போது ஆண்டவர் அதன் மூலமாய் நம்மோடு இடைப்படுகின்றார், பேசுகின்றார், போதிக்கின்றார். அமெரிக்க தேசத்திலே ராக்பெல்லர் என்ற ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். எப்பவும் அவருக்கு வேலை வேலை, இரவும் பகலும் வேலை வேலை என்றே அலைந்து கொண்டிருப்பார். மிகுந்த செல்வந்தர், நிறைய பணம். ஆனால் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட பின்பு வெளியே செல்லும் போதெல்லாம் இயற்கையை பார்த்து ரசிப்பாராம். இயற்கையை பார்த்து ரசித்து ஆண்டவரை துதிப்பாராம். ஒரு செடியிலே ஒரு பூவை பார்த்தால் கூட இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்கிறது, ஆண்டுடைய படைப்பு எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை துதிப்பாராம். அவ்வளவு காலமும் பணம் பணம், வேலை வேலை என்று அறிந்து கொண்டவர், அலைந்து கொண்டிருந்தவர், அதை பார்த்தவுடன், இப்படி ரட்சிக்கப்பட்டவுடன் அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அவரும் நினைத்து பார்த்து, இவ்வளவு காலம் நாம் வீணாக்கி விட்டேனே, ஆண்டவர் எப்படி உலகத்தை படைத்திருக்கிறார் என்று அவரும் வருந்தினாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய படைப்பு மகிமைப்படுத்துகின்றது, அவரை மகிமைப்படுத்துகின்றது. ஆண்டுடைய படைப்பு அவரை வெளிப்படுத்துகின்றது.
ஆண்டுடைய படைப்பு அவர் மூலமாக நம்மோடு ஆண்டவர் பேசுகின்றார். எப்படி பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருளாய் இருந்ததை ஆண்டவர் மாற்றினாரோ, அப்படி மாற்றும் போது தான் அவருடைய மகிமை இங்கே வெளிப்படுகின்றது. அதே போலதான் மனிதனுடைய வாழ்க்கையும் ஒழுங்கில்லாமல் வெறுமையாய் இருளாய் இருக்குமானால் மனிதனும் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. ஆண்டவருக்கு பிரியமாய் ஒழுக்கம் உள்ளவனாய் ஆண்டவர் இருதயத்துக்குள்ளே இருக்கிற வண்ணமாய் வாழும்போது, ஒளியிலே நடக்கும்போது தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். இயற்கை ஆண்டவருடைய படைப்பு தேவனை மகிமைப்படுத்துகிறது. நாமும் தேவனை மகிமைப்படுத்த அவருடைய கரத்தில் நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அதற்குரிய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்த ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. திரியேக துதிக்காக நாம் எழுந்து நிற்போம். கீதங்கள் 347, கீதங்களும் கீர்த்தனைகளும் 394, எந்நாளுமே துதிப்பாய். ஆராதனை கீதங்கள் 347, கீதங்களும் கீர்த்தனைகளும் 394. பாரினில் வைத்த மகாதய வையன்னி எந்நாளுமே துதிப்பாய். நன்மையால் உன் வாயை நிறைத்தாரே பூர்த்தியாய், நன்மையால் உன் வாயை உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு, உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு, ஓங்குயிராய்மை போலாகவே செய்ததால் எந்நாளுமே துதிப்பாய். மன்னிப்பு மாட்சிமையாம் மாதேவனருளும் மன்னிப்பு மாட்சிமையாம். என்னுவாயோ கீழக்குமே தூரமே, என்னுவாயோ கீழக்குமே தூரமே, எல்லாவும் பாவம் அகன்ற தூரமே எந்நாளுமே துதிப்பாய். ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பினல் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம்.
நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை ஆராதிக்க ஆண்டவர்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். வீடுகளில் இருந்தாலும் இணையதளத்தின் மூலமாகவும் தொலைக்காட்சியின் மூலமாகவும் நாங்கள் சேர்ந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை தந்திரே ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இது எவ்வளவு நல்லவர், இது எவ்வளவு போதுமானவர் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்கள் வாழ்விலே எப்போது நீர் கூட இருந்து செய்து வருகிற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். பலவீனப்பட்ட சமயத்திலெல்லாம் ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தொடர்ந்து பலப்படுத்தும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இனி தீங்கை காணாதிருப்பா என்ற வேத வாக்கின்படி தீங்கு எதுவும் எங்களை அணுகாதபடி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே காணப்படுகிற தீங்குக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து வருகிறீர், ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த கொரோனா தொற்று காலத்திலே இம்மட்டும் கிருபைகளை தாங்கினதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தொடர்ந்து தாங்கட்டும் சுவாமி, எங்களை கரம் பிடித்து நடத்தும் சுவாமி. இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த குடும்பங்களை நீர் பாதுகாத்து தொடர்ந்து நீர் பலப்படுத்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரியிலிருந்து சிகிச்சை பெறுவதற்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். என் தேவன் இறங்கி பரிபூர்ண சுகத்தை தந்திரலும், சிகிச்சைகளை ஆசீர்வதியும். சீக்கிரத்திலே வீட்டுக்கு வந்து உம்மை துதிக்காண்ட உதவி செய்யும். இந்த நோயினால் கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை அறிந்தவர்கள், உம்மை அறியாதவர்கள் எல்லாருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாருக்காகவும் ஜீவனை தந்த ஆண்டவர் நீ, எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர் நீ, இறங்கி ஒவ்வொருடைய வாழ்விலும் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை விட்டு இந்த தீங்கு சீக்கிரத்திலே அகன்று போக ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய திருச்சபைக்காக ஸ்தோத்திரம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொலைக்காட்சியின் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான நன்மைகளை அருளி செய்யும். உடைய ஜெபங்களுக்கு பதில் தாரும். எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். வாஞ்சைகளையும் விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நீ, வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் நன்மையான காரியங்களை எதிர்பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை மேன்மைகளையும் காண செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதியும். வருமானங்களுக்கு எந்த குறைவும் இல்லாதபடி கர்த்தர் வருமானங்களையெல்லாம் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே, இந்த காலத்திலே சில தொழில்களை செய்ய முடியாத சூழ்நிலை, சில கடைகளை திறக்க முடியாத சூழ்நிலை. ஆனாலும் என் தேவன் ஒவ்வொருவரையும் நீ போஷித்து வருகிறீர். தொடர்ந்து அவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாலாக்காமல் தலையாக்குற தேவன் நீர், கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன் நீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஒவ்வொரு குடும்பத்தின் மூலமும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயற்கையின் படைப்புகளை எண்ணி பார்க்கின்றோம். இந்த படைப்புகள் எல்லாமே மகிமைப்படுத்துகின்றதை எண்ணி பார்க்கின்றோம். அதே போல நாங்களும் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் உங்களை ஒப்புவிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்பட உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் சந்தோஷம் நிறைவாய் கட்டளையிட கடவர். ஆராதனைக்கு நிறைவாக ஆராதனை கீதங்கள் 539, கீதங்களும் கீர்த்தனைகளும் 321,
வானமும் பூமியும் சமஸ்த அண்டமும் படைத்த நீர். ஆராதனை கீதங்கள் 539, கீதங்களும் கீர்த்தனைகளும் 321. பரிசுத்த பிதாவே, மனதார துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க கிருபை தந்திரே நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனைகள் மத்தியிலே பிரசன்னராயிருந்த ஆண்டவர் தொடர்ந்து எப்பொழுதும் எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருந்து எங்களை ஆசீர்வைத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.